Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஈஸியான ரெசிபி yellow ghee rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் லைட்டா சூடாகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த சோம்பெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த புதினா இலை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப்பு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா லைட்டாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு குக்கரை மூடிடலாம். ரெண்டு விசில் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஒரு yellow ghee rice ரெடி. இது சிக்கன் கிரேவிக்கு, பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த yellow ghee rice ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.